உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் தி லார்ட். 2019 ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் ஏசப்பா எங்களுக்கு அப்பாவோட மெசேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு உதவி பண்ணார். அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களால் சர்ச்சுக்கு போக முடியல. இன்னொன்று, சர்ச்சுக்கு போவோமா, எந்த சர்ச்சுக்கு போகிறது, இப்படி பல குழப்பங்கள் எங்களுக்குள்ளே இருந்தது. அன்னைக்கு ஆன்லைனில் நாங்கள் யாரோடதையும் வாட்ச் பண்ணது கிடையாது. அன்னைக்கு ஆன்லைனை ஓப்பன் பண்ணும்போது அப்பாவோட மெசேஜ் தான் லைவில் வந்துச்சு. எங்களால் நம்பவே முடியல. அன்னைக்கு இருந்த கேள்விக்கும் குழப்பங்களுக்கும் அது பதிலாக இருந்துச்சு. நாங்கள் அப்போ எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. ஓகே, நம்ம இவங்களோட கனெக்ட் ஆகலாம், இவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிது. இவருக்கு இந்த அக்டோபர் 26 வெள்ளி நைட்டு சனி விடிக்காலம் திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. ஒரு 3:30 மணிலேருந்து தலை சுத்தல், வாமிட்டு, நிற்க முடியல, உட்கார முடியல, நடக்க ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருக்கோம். அப்போவும் நான் பதட்டப்படலை, பயப்படலை. ஏன்னா ஏசப்பா என்னோட இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்பாவோட வளர்ப்பு அப்படி, எந்த சூழ்நிலையும் நம்ம எங்களை கலங்கிறதுக்கு விடலை. அப்புறம் ஒரு 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு எங்கள் பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி ரொம்ப அப்பாவுக்கு முடியல, நான் ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறேன்னப்போ இல்லை நாங்களே வரோன்னு சொல்லி சொன்னால். ஆனால் 10:30 மணிக்கு தான் பக்கத்தில் கிளினிக் ஓப்பன் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 10:30 மணிக்கு நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளார ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 200க்கு வந்துருச்சு ப்ரெஷரு. நிற்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. வாமிட் ஒரு கவுண்ட்லெஸ், அந்தளவுக்கு வாமிட் பண்ணிட்டார். உள்ளன்னு குடலில் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டார். அப்புறம் 10:30 மணிக்கு அங்கே போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு எந்திரிக்கும் போது கால் 2ம் இவருக்கு நிற்கவே முடியல. கால் இருக்கா என்னன்னு கூட தெரியல, அப்படி ஒரு கண்டிஷன். ஓகே, நம்ம இனி வீட்டுக்கு கூட்டு போகிறது சரி வராது, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். ராமகிருஷ்ணா போனோம். எமர்ஜென்சி வார்டுக்கு நேராக போயிட்டோம். அங்கே டியூட்டி டாக்டர் பார்த்துட்டு ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு சீரியஸாக எதிர்பார்க்கல. ஏதோ ஃபுட் பாய்சன் அப்படின்னு நினச்சிட்டோம். நாங்கள் டக்குன்னு நான் ஸ்பிரிட்டில் தான் கனெக்ட் ஆனேன். அப்போ அந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தம், அவன் மறுக்கையை போல் அவன் கை சொஸ்தமாயிட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாரு. அதுதான் என் முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆச்சு. அப்புறம் ரேமாவும் ஒரு வேர்ட் கொடுத்தாரு. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குங்கிற ஒரு வேர்டு ரேமாவாக கொடுத்தாரு. அந்த வேர்டு என்னை பிடிச்சிருச்சு, நானும் அதை பிடிச்சிட்டேன். உடனே ரொம்ப கேஷுவல் ஆகிட்டேன். அந்த இடத்துலையும் சந்தோஷப்பட முடிஞ்சுது என்னால். ஏன்னா ஏசப்பா கூட இருக்கார் அப்படின்ட்டு. என் பொண்ணு கூட அம்மா என்ன நீ தெரிஞ்சுதான் இருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் எதையும் கண்டுக்கல. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போனாங்க. வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் பிரெயினுக்கு போகிற நர்வில் ஒரு சின்ன கிளாட் இருக்குது, அதனால தான் இவருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னாங்க. அப்புறம் இது ஹார்ட்டுக்கு போகிற நர்வு, ப்ரீத் பண்ணுற நர்வு 2மே பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டோம். ஒரு 4 days அங்கே இருந்தோம். 3rd டேவே டாக்டர் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, 10 நாளைக்கு உண்டானது இவருக்கு இன்றைக்கே இருக்குன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் ஏசப்பாக்கு நன்றி சொன்னோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவருக்கு ஸ்ட்ரோக்குங்கிறதே இவருக்கு தெரியல. அங்கே ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வர வரைக்கும் தனக்கு என்னங்கிறதே அவருக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. 4வது நாள் வாக்கரோடு தான் வீட்டுக்கு வரோம். எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு மகளும் மருமகனும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு ஒரு கலக்கமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், அவரோட வேலையை அவரே பண்ணிக்குவார். இன்றைக்கி நிற்க முடியல, நடக்க முடியல, இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுதுங்கும் போது கொஞ்சம் கலங்கினேன். ஆனால் ஏசப்பாக்கிட்ட 2 அலையாளத்தை வச்சேன் நான். அப்போ அடுத்த தடவை டாக்டரை பார்க்கும்போது நடந்து போகணும். இன்னொன்று, இந்த 1 மாதம் முடிகிறதுக்குள்ளே 2 வீலர் எடுத்துடணும். அவர் இந்த ஒரு 2 அடையாளத்தை தான் நான் கேட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 நாள் ஆச்சு.
உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். போன வாரம் இந்நேரம்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார நான் நடந்துட்டேங்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல. என்ன சொல்கிறீங்க, உண்மையை தான் சொல்கிறீங்களான்னா உடனே நடந்து காமிச்சார். அது உடனே நான் பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அதேமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிட்டு வந்தாங்க. 15th டே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வருவோம் மாதிரி இருந்த சூழ்நிலையில் 15th டே இங்கே சர்ச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதே மாதிரி ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ளாரே 2 வீலரையும் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க 1 மந்த் முடிகிறதுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது. ஏன்னா ஸ்ட்ரோக்குனா எப்போ சரியாகும் எப்படி சரியாகும்னு நமக்கு தெரியாது. எப்போ வேணால் அது குணமாகாமையும் போகலாம். சொல்கிறாங்க அது எப்படி இருந்தாலும் ஒரு வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கும். அவர் நடக்கும்போது நிற்கும்போது கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கிட்ட அப்படி எந்த வித்தியாசத்தையும் பார்க்கல. இந்த கண்ணு குட்டி ஆயிடுச்சு, இந்த வாய் ஒரு பக்கம் இதாகிடுச்சு, இந்த கை இந்த கால் இப்படி தான் அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு சுகத்தோடு இன்றைக்கி நிற்கிறாரு. இன்றைக்கி நாங்கள் ஒரு மனநலம் பாதிக்காமல் எங்காவது ஊரை விட்டே கண்காணாமல் போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஜீவனோடு நிற்கிறோன்னா ஏசப்பா வார்த்தை அப்பா மூலமாக எங்களுக்கு கிடைச்சதுனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல ஜீவனோடு நிற்கிறோம். இது உண்மை. அது எங்களை பார்க்குறவங்க யாருமே அதை நம்ப மாட்டாங்க. எங்கள் பிரச்சனை அப்பாவுக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். என்னை பெற்ற அப்பாவுக்கு கூட எங்கள் பிரச்சனை தெரியாது. நான் என் பேரில் 50-60 லட்சம் இருக்குன்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பைசா கிடையாது. ஆனால் உலகத்திலேயே ஒரு ஐஸ்வர்யவான ஒரு சந்தோஷமான அதை எங்கள் 2 பேரும் ஏசப்பா வச்சுருக்காரு. அதே மாதிரி ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து தேவ புத்திரர்கள் எங்களிடத்திலிருந்து வெளிப்படும் வகையில் எங்களை வழிநடத்துகிற ஆவிக்குரிய அப்பாவுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.